அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் பொள்ளாச்சி டாக்டர் கண்ணன் பேசுகிறேங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இதில் தானே வைத்தியத்துக்கு உண்டு பண்ணிட்டு வர்ற பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, குழந்தைக்கு சுடுதண்ணியினால் வர்ற காயத்தை பற்றி பேச போகிறோங்க. இப்போது ஒரு சம்பவத்தை சொல்கிறேங்க. நீங்கள் சமையல் அறையில் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க. குழந்தை விளையாடிட்டு இருக்கு. 1 வயசோ 2 வயசோ குழந்தை விளையாடிட்டு இருக்கு. சமையல் அறை மேடையில் நல்லா கொதிக்கிற பாலை வச்சுருப்பீங்க. குழந்தை எந்திரிச்சு நின்று அந்த பாத்திரத்தை இழுத்து போட்டு கொதிக்கிற பால் குழந்தை மேலே விழுந்துடும். குழந்தை மேலே விழுந்து கை, கால், நெஞ்சு இந்த இடத்துல எல்லாம் பால் பட்டு வெந்துடும். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ குழந்தை மேலே பால் விழுந்துருச்சு, கொதிச்சு தண்ணி விழுந்துருச்சுன்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடுவீங்க. அப்போ என்ன நடக்கும்? பதற்றம், பயம், என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவேசம் எல்லாம் இருக்கும். உடனே எதிர் வீடு, பக்கத்து வீடு, மேல் வீடு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஆளாளுக்கு இங்கை கொண்டு வா, இட்லி மாவை கொண்டு வா, கோதுமை மாவை கொண்டு வான்னு ஆளாளுக்கு சத்தம் போடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் கடைசியாக அங்கே இங்கு பாட்டில் தான் கிடைக்கும். மொத்த இங்கு பாட்டிலையும் குழந்தை மேலே ஊற்றிடுவீங்க. குழந்தை மேலே ஊற்றினாலும் குழந்தை வலி ஒன்றும் குறைஞ்சிடாது. அது வீல்னு கத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் அந்த குழந்தையோட சேர்த்து ஒவ்வொன்று அழுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? குழந்தைய தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லி ஓடுவீங்க. அது விவரமான டாக்டராக இருந்துட்டால் ஓகே, அவர் ஒழுங்கான வைத்தியம் சொல்லுவார். அதுவே 8ஆம் கிளாஸ் படித்த டாக்டராக இருந்தால் போச்சு. இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தி அந்த குழந்தைக்கு இன்னும் தீவிரமான தொந்தரவை கொடுத்துருவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல விவரமான டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவீங்க. அந்த ஒரு விவரமான டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது அந்த டாக்டர் திட்டுவார் பாருங்க உங்களை. அந்த திட்ட கேட்குறதுக்கு பேசாமல் குழந்தைக்கு வைத்தியமே பார்க்காம இருந்துடலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த குழந்தை வீல் அழுகிறத பார்த்து நீங்களும் ஒவ்வொன்று அழுதுட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற அந்த இங்க்குனால் வந்த பிரச்சனை தான் ரொம்ப அதிகம். சரிங்க டாக்டர், இப்போ நாங்கள் இந்த இங்கு போடக்கூடாது, கோதுமை மாவு போடக்கூடாது, இட்லி மாவு போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேளுங்க. இது நல்ல கேள்வி. இதுக்கு தான் இந்த விவரங்களை சொல்லத்தான் இந்த யூடியூப் சேனலையே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். குழந்தைக்கு கொதிக்கிற பாலோ கொதிக்கிற தண்ணியோ குழந்தை மேலே பட்டு உங்களுக்கு காயமோ புண்ணோ ஆயிடுச்சுன்னா உடனே பதட்டப்படக்கூடாதுங்க. நிதானமாக குழந்தைய எடுத்துகிட்டு பக்கத்தில் அந்த உங்கள் வீட்டில் இருக்கிற குடிக்கிற தண்ணி இல்லை பைப்பில் வர்ற தண்ணி அதை எடுத்து அந்த கொதித்த தண்ணினால் பட்ட புண்ணு மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ அந்த தண்ணி ஊற்றுறதுனால அந்த கொதிக்கிற தண்ணியினால் வந்த டெம்பரேச்சர், சூடு, அதனுடைய தன்மையை நம்ம முதல்ல குறைக்கணுங்க. அந்த டெம்பரேச்சர் அதனால் வர்ற காயம்தான் அதிகம். அதில் 1st டிகிரி, 2nd டிகிரி, 3rd டிகிரி பர்ன்ஸ் அப்படின்னெல்லாம் இருக்குங்க. நீங்கள் அந்த தண்ணியை, பச்சை தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, குழந்தையினுடைய அந்த புண்ணு மேலே ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அந்த 1st டிகிரி புண்ணோடு நின்றுங்க. 1st டிகிரி புண்ணோடு நிற்கிற அந்த வெந்த புண்ணை நாம் காயத்தை ஆற்றுறது ரொம்ப ஈஸிங்க. 1 வாரம் 10 நாளில் ஆறிடும். அது இல்லாமல் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஐயோ தண்ணியெல்லாம் ஊற்றாத, செப்டிக் ஆகிரும், தண்ணி ஊற்றாத அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதீங்க. குழந்தை மேலே தண்ணி ஊற்றும் போது செப்டிக் ஆகிற பிரச்சனை இப்போ கிடையாதுங்க. இப்போ பிரச்சனையே சூடு தான். அந்த கொதிக்கிற தண்ணியினால் வந்த சூடு, அந்த சூட்டை நாம் எவ்வளவு சீக்கிரம் தணிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை தணிக்கணும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு வைத்தியம். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு வைத்தியம். அடுத்த வைத்தியம் என்னென்னா, அந்த தண்ணி பட்டதுனால அந்த குழந்தைக்கு வந்த கொப்பளம்,
எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கொந்தக்கூடாது, கொப்பளம் வரக்கூடாது, ஐயோ கொப்பளம் வந்துருச்சுன்னா அந்த கொப்பளத்தை உடைச்சிடணும், அந்த நீரெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உடைக்க பார்ப்பாங்க. நீங்கள் டாக்டர்கிட்டே போனேனாலும் அந்த டாக்டர் அந்த கொப்பளத்தை உடைக்க போனார்னா, டாக்டர் அந்த கொப்பளத்தை உடைக்காதீங்கன்னு தயவு செய்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த கொப்பளத்தில் இருக்கிற நீரை மெதுவாக எடுத்துட்டு அந்த வெந்த புண்ணை, அந்த வெந்த புண்ணில் இருக்கிற அந்த தோலை அந்த புண்ணு மேலே அப்படியே வச்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு அருமையான ட்ரெஸ்ஸிங்கு. அந்த வெந்த புல்லுனால் வெந்த தோல்னால் வர்ற நன்மை ரொம்ப அதிகம். அந்த ட்ரெஸ்ஸிங்னால் மேலே குழந்தைக்கு சீ பிடிக்காது, அந்த புண்ணும் சீக்கிரமாக ஆறிடுங்க. நீங்கள் இப்போது இங்கோ இல்லை இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ அந்த புண்ணு மேலே போட்டு கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் வந்தோம், நாங்கள் டாக்டர் என்ன பண்ணுவோம், வந்த உடனே அந்த புண்ணை க்ளீன் பண்ண பார்ப்போம். நாங்களும் என்ன முதல்ல பண்ணுவோன்னா, சுத்தமான தண்ணியினால், அதாவது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சலைன் வச்சுருப்போம், அந்த சலைனால் அந்த புண்ணை க்ளீன் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இந்த இங்கோ இல்லை இட்லி மாவோ போட்டிருந்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அந்த குழந்தை படுற பாடு சொல்லி மாளாது, அவ்வளவு அழுகும் குழந்தை. அதை பார்த்து நீங்களும் ஓன்னு அழுவீங்க. அந்த இட்லி மாவும் இங்கும் இல்லாமல் இருந்ததுன்னா எங்களுக்கு அந்த புண்ணை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அந்த இட்லி மாவுலேயோ இல்லை இங்க்லேயோ இருக்கிற செப்சிஸ், அந்த கிருமிகளினுடைய பாதிப்பு அந்த புண்ணுக்கு வர்றது ரொம்ப 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 குறையும். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலில் நல்லா அந்த புண்ணை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயோடின் சொல்யூஷன் போட்டு, அது ஒரு ஆன்டிசெப்டிக், அதை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆயின்மெண்ட் போடுவோம். சில்வர் சல்ஃபடைஸுங்கிற ஆயின்மெண்ட்டு தான் போடுவோம். அதுவும் எண்ணெய் தடவுற மாதிரி புண்ணில் எல்லா இடத்துலையும் போட்டுருவோம். போட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சமாக இருந்தால் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். கொஞ்சம் புண்ணு அதிகமாக இருந்ததுன்னா குழந்தைய அட்மிட் பண்ணி ஒரு 3 நாள் 4 நாள் வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா இதுவே ரொம்ப அதிகமான அளவு புண்ணு ஆகி போச்சு, அந்த தோலெல்லாம் வெந்து அந்த தோலெல்லாம் உறிஞ்சு போய் ரொம்ப சிவப்பாக அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது ரொம்ப லேட்டஸ்ட் மெடிசன்லாம் வந்திருக்குங்க. இந்த கொலாஜன் ஷீட் அப்படிங்கன்னா செயற்கையான தோல், அந்த கொலாஜன் ஷீட், அந்த செயற்கை தோலை அந்த புண்ணு மேலே அப்படியே அப்ளை பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணால் ஒரு 1 ஹவரில் அந்த புண்ணை மேலே அந்த செயற்கை தோல் அப்படியே கோந்து போட்டு அப்பின மாதிரி நல்லா அப்படியே பிடிச்சிக்கும். அதை பிடிச்சது ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். 10 நாள் கழித்து அதுவாகவே தன்னாலேயே உறிஞ்சு அந்த புண்ணெல்லாம் சுத்தமாக ஆறி போயிடும். நீங்கள் இந்த மாதிரி லேட்டஸ்டான மெடிசன் எல்லாம், லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரணும்னா ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு வந்து வைத்தியம் பார்க்கும்போது தான் இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் தானாக கொண்டு வர்ற பிரச்சனையை பற்றி நான் சொன்னேன். இதுக்கு அடுத்த ஒரு அறிவுரையும் இருக்குங்க. அதாவது எந்த பிரச்சனையுமே வருமுன் காப்பது தான் நல்லது. இப்போது நீங்கள் உங்கள் குழந்தைய சமையல் அறையில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கொதிக்கிற தண்ணியோ கொதிக்கிற பாலோ கொதிக்கிற ரசமோ ஏதோ அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த டைமில் நீங்கள் குழந்தை மேலே ஒரு கண்ணை எப்போவுமே வச்சுட்ருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தவழ்கிற குழந்தைங்க, நடக்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த கொதிக்கிற தண்ணியினாலையும் கொதிக்கிற பால்னாலையும் வர்ற பிரச்சனைகள் அதிகம். அதனால் நீங்கள் எப்போ கொதிக்கிற தண்ணியோ கொதிக்கிற பாலையோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த குழந்தை எங்கே இருக்குது, சமையல் அறையில் இருக்குதா, அதை நாம் அந்த குழந்தை அந்த தண்ணி பக்கத்தில் போகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் எப்போவுமே வச்சுட்ருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய சமையல் அறைக்குள்ளே விடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ கொதிக்கிற தண்ணினால் கொதிக்கிற பால்னால் வந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் சொன்னேங்க. இந்த அறிவுரைகளை நீங்கள் கவனமாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த தொந்தரவுக்கு, அந்த தொந்தரவு வந்ததுன்னா அந்த தொந்தரவை சரி பண்ணுறது பண்ணலாம். ஆனால் அந்த தொந்தரவுக்கு மேலே நம்மளாக மேலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதை நாம் தவிர்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இதனால் பயன்பெற்றீங்கன்னா இது இப்போ நாம் பேசுனது, இப்போ கொடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.